Hello Safety Squad. In the video, specially for HSE professionals, fire alarm detectors testing and maintenance, then இந்த detectors activate பண்றதுக்காக solo kitன்னு ஒரு device யூஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கமர்ஷியல் ஹைரஸ் பில்டிங்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் ஃபயர் ப்ரிவென்ஷனுக்காக ஆட்டோமேட்டிக் ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸஸ்லுமே இருக்கும், கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். இந்த அலாம் சிஸ்டமில் நிறைய டிடெக்டர்ஸ் லைக் ஸ்மோக் டிடெக்டர், ஹீட் டிடெக்டர், ஃப்ளேம் டிடெக்டர் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இந்த டிடெக்டர்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பீரியாடிக்கலாக நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். இதுக்கு ஐஎஸ்ஐ இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஐஎஸ்ஐ ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. என்ன ஃப்ரீக்வன்சியில் பண்ணினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஐஎஸ் 2189-2008 செலெக்ஷன், இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக் ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம். இந்த ஸ்டாண்டர்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எவ்ரி 3 months ஒன்ஸ் எல்லா டிடெக்டரையும் அதோட கேப்பை கழட்டிட்டு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சென்சிட்டிவிட்டி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இது எவ்ரி 3 months ஒன்ஸ் பண்ணணும். இது மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட்டு ஆனுவல் டெஸ்டிங். 20% ஆஃப் த டிடெக்டர், அதாவது உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் 100 டிடெக்டர்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் 20 டிடெக்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மேனுவலாக ஆக்டிவேட் பண்ணி அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும். வருஷத்துக்கும் 20ன்னு சொல்லி 5 yearsல எல்லா டிடெக்டரையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி செக் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இந்தியன் ஸ்டாண்டர்டில் ப்ரைமரியாக சொல்லக்கூடிய மெயின்டெனன்ஸ் அண்ட் டெஸ்டிங் மெத்தட் இது ரெண்டும் தான். இதை பண்ணாலே போதுமானது. இந்த டெஸ்டிங் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து அந்த வண்டாரை வச்சு பண்ணுறது சேஃபு. அப்படி இல்லாத பட்சத்தில் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரைன் அப் ஆன எம்ப்ளாயிஸ் வச்சு பண்ணுறது தான் நல்லது. இந்த ஆனுவல் டெஸ்டிங்கில் டிடெக்டரை மேனுவலாக ஆக்டிவேட் பண்ணி செக் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, இதுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொவிஷன்ஸ் இருக்காது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பத்தியை கொளுத்தி காட்டுவோம், இல்லை ஃபயர் பண்ணி காட்டுவோம். இதுதான் மோஸ்ட்லி ப்ராக்டிஸாக இருந்துகிட்டு இருக்கு. பட் இதுக்குன்னு ஸ்பெஷலாகவே ஒரு டிவைஸ் இருக்குது. இது பேர் சோலோ கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ஒரு ஏரோசோல் சிலிண்டர், ப்ரொபைன் கேஸ் உள்ள ஒரு ஏரோசோல் சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சோலோ கிட்ட டிடெக்டர்கிட்ட ஜஸ்ட் ஹோல்டு பண்ணி பிடிச்சோம்னா அந்த கேஸை ரிலீஸ் ஆகி டிடெக்டரை ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டிடெக்டரோட கேப்பை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணால் மறுபடியும் நார்மல் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சேஃப்டி ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். சைனிங் ஆஃப் GS.